பிரதீப் ரங்கநாதனின் கதையால் ஏஜிஎஸ்க்கு பல கோடி நஷ்டம். இப்படி ஒரு தம்ப்லைன் வச்சு யூடியூப்ல உள்ள போய் பார்த்தா லவ் டுடே படம் ஹிந்தில ரீமேக் பண்ணிருக்காங்க. லவ் எப்பாங்கிற டைட்டில்ல அந்த படம் ஃபிளாப்பா. அதுக்கு இப்படி ஒரு தம்ப்லைன். சொல்ல போனா இந்த படத்தோட டீசர் ட்ரைலர் எது வந்தாலுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மெட்டீரியலா மாறுது. அதுக்கு மெயின் ரீசன் பாலிவுட்ல உள்ள நெப்போ கிட்ஸ். ஆமாங்க, ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சன். இதுக்கு முன்னாடியே மகாராஜ் அப்படின்னு ஒரு படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்ல இந்த படம் வரவே இல்லை. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மை சம்பவம் சொல்லி ஹிந்து மதத்துல சில காட்சிகளை வேறனே திணிச்சிருப்பாங்க. அதை பத்தி நானுமே கூட பேசியிருக்கேன். அப்ப ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீதேவியோட பொண்ணு குஷி கபூர். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பியூர் நெப்போ கிட். ஏன்னா ஏற்கனவே அக்காவோட அட்ராசிட்டி தாங்க முடியல, இல்ல தங்கச்சியாங்கிற மாதிரி ரெண்டு பேத்தையும் வச்சு செம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் சரி ஹீரோயினையும் சரி. ஆனா இந்த படத்தோட ரிவ்யூ போய் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் படத்தை பத்தி 2 நிமிஷம் பேசுறாங்க. அதுவே ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங்கை பத்தி 20 நிமிஷம் பேசுறாங்க. முக்கியமா இந்த படத்தினால ஏஜிஎஸ்க்கு எந்த ஒரு நஷ்டமே கிடையாது. ஹிந்தி ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கு பதிலா ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஜாயின் ஆயிருப்பாங்க. சோ இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது.